ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பவானி ராமூர்த்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டேனாலே நம்ம வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேர் கேர் தான் இப்போது நான் என்ன ஹேர் கேர் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு இப்போ வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கறி லீவ்ஸ் அண்ட் சின்ன வெங்காயம் அண்ட் வெந்தயம், இது 3 வச்சு தான் நம்ம இப்போது ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். கறி லீவ்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஊற வைக்கலாம், இல்லைனா அப்படியேவும் நம்ம போடலாம். நான் இந்த வாட்டி ஊற வைக்கல. அதுக்கப்புறம் இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கடாய் பவுல் எதுவாக இருந்தாலும் ஓகே, உங்களோட கம்ஃபர்டபுள் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் எல்லாமே இது வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாமே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயிலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு 2 மினிட்ஸில் 1 மினிட்டே போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கறி லீவ்ஸை வந்து போட்டுட்டு கொஞ்சம் அது வந்து கலக்கி கொடுத்துட்டு அண்டு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா அது நான் வந்து எப்படி பண்ணேன்னா அதாவது கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணி பபிள்ஸ் வந்த பிறகு ஆஃப் பண்ணி, இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நான் பண்ணேன். ஏன்னா அந்த கோகனட்டை வந்து ரொம்ப நம்ம பாயில் பண்ணக்கூடாது, அதனால். ஸோ இது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். இந்த ஃபாலோஅப் வந்து நீங்கள் 1 வீக் முன்னாலேயும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆர் 1 டே பிஃபோரும் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு கொஞ்சம் அதில் நம்ம ஒரு 1 டே 1 வீக் முன்னாடி பண்ணோம்னா அதோட இன்க்ரீடியன்ஸோட ஜூஸஸ் வந்து அதில் நல்லா இறங்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணி வீக் ஒன்ஸ் தான் நம்ம கேர் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் அதோட எஃபெக்டிவ் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 1 வீக் நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னா அடுத்த வீக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து டபுள் பாயில் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வீக்லி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு நம்மளுடைய ஒரு கேர் பண்ணுறோம். இதுவே ரொட்டீனாகவும் பண்ணலாம், ஆர் நம்ம நல்லெண்ணெய் டபுள் பாயில் பண்ணலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். இதே வந்து நான் இப்போ வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருந்ததோ அதை வச்சு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போது வந்து சரியாக ஹேர் கேரும் பண்ணுறதில்ல. ஸோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த சண்டே நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 டே ஃபுல்லாக விட்டுட்டோம், ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோம், அதை அப்படியேவும் நம்ம வச்சுக்கலாம். மறுநாள் வந்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய ஸ்டெப் அது கையில் வச்சுக்கிறீங்களோ இல்லை பாட்டிலில் போட்டு அந்த எப்படி மசாஜஸ் பண்ணிக்கிறீங்களோ ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இட் ஃபீல் குட். அப்புறம் அந்த நமக்கு ஒரு வாரம் வந்து அந்த ஹேர் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசராக ஃபீல் ஆகும், ரொம்ப வந்து அப்படியே ட்ரை ஆகும். ஏன்னா வரப்போகிறது சம்மரில் நம்ம இந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணனா ஹேர் வந்து நமக்கு மாய்ஸ்சரைசராக இருக்கும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். கீப் வாட்சிங். பாய்.